திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தற்போது பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசி வருகிறார். அது மட்டுமல்ல, இங்கே இத்தனை வேட்பாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இத்தனை வேட்பாளர்களும் நேர்காணலுக்கு எப்படி வந்தார்கள் என்றால், நெஞ்சு நிமிர்த்து தலை நிமிர்த்து எங்களுக்கு கொடுங்கள் சீட்டு என்று வந்தார்கள். முதலமைச்சரிடம் எப்படி போனார்கள்? முதலமைச்சர் ஒரு தலைவர் குனியாம போனார்கள். அவருக்கு 10 மார்க் இல்ல, 2 மார்க் சீட்டு கிடையாது. கொஞ்சம் தலையை குடிச்சு ஒருத்தர் உள்ள போனார். லேசா தலை குடிச்சிருந்தது 8 மார்க். முதுகு வயது ஒருவர் போனார், அவருக்கு 6 மார்க். ஆனால் ஒருவர் போனார், அவருக்கு 10 மார்க். இலவம் கிடைத்தது. தன்மான தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். இந்த ஜெயலலிதாவின் அரசு, இந்த அதிமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் ரோஹிதர்களை பார்க்கிறார்கள், வெளியேற்றும் வெளியேற்றும் எல்லாரும் கேட்கிறார்கள். இந்து மதம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இன்று இந்து மதம் சார்ந்தவர்களை சந்திக்கிறீர்கள், ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்காக. உடனே ஸ்டாலின் சொல்கிறார், எந்த கட்சிகள் 80% இந்துக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, கலைஞர் அவர்களே, இந்துக்கள் என்றால் திருவள்ளுவர் என்று சொன்னீர்கள், உங்கள் கட்சியில் 80% இந்துக்கள் இருப்பதை பார்த்துத்தான் சொன்னீர்களா? அதே போல ஒரே ஒரு விஷயத்திற்காக ஊழல் டாஸ்மாக் எதற்காகவும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்திற்காக அதிமுக ஆட்சி வரக்கூடாது. ஏனென்றால் இந்த இயக்கம் லஞ்சத்தினால் வளர்ந்த இயக்கம் அல்ல, திருட்டினால் வளர்ந்த இயக்கம் அல்ல. இந்த தமிழ் மண்ணில் ரத்தத்தை சிந்தி வளர்ந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகள். எங்களது நிர்வாகிகள் ரமேஷ் கொலை செய்யப்பட்டார், சுரேஷ் கொலை செய்யப்பட்டார், வெள்ளையப்பன் கொலை செய்யப்பட்டார், டாக்டர் ரெட்டி கொலை செய்யப்பட்டார். ரத்தம் சிந்தினார்கள், கொள்கையை உயர்த்தி பிடித்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக. எங்கே அவர்கள் எதிராளிகளை கைது செய்தீர்கள்? ஒரு குற்றப்பதிவு கூட போடவில்லை. நாங்கள் என்றால் அவ்வளவு இலக்காரமா? இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால்